ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டன் சுவையில் எப்படி காளான் கிரேவி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பார்க்குறக்கே டெம்டேட்டிங்காக இருக்கா? இந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்னோடய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் 2 பேக்கெட் அளவுக்கு காளான் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4-5 போல் தக்காளி, 5 பெரிய வெங்காயம், பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி பூண்டு வந்து அரைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அம்மிக்கல்லை வச்சு தட்டி எடுத்துருக்கேன். இந்த கிரேவிக்கு வந்து கொத்தமல்லி தழை தான் வந்து ஹைலைட்டு, அதனால் வந்து கொத்தமல்லி தழை வந்து நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, பட்டை, பிரியாணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வெங்காயம் வந்து பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் வந்து நம்ம குழம்பு செய்கிறதுக்கு காளானை வந்து தாளித்து விட்டுறலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, பட்டை, பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கல்பாசி இருந்துச்சுன்னா அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்கும் கிரேவி. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கிரேவி நம்ம பச்சை மிளகா வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளான் வந்து கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். காளானும் மசாலாவும் வந்து நல்லா கலங்குற அளவுக்கு வந்து கலந்து விட்டுடலாம். இது வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க தேவையில்லை. இந்த காளான்லேயே வந்து தண்ணி விடும். இங்கே பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் காளானே வந்து இந்தளவுக்கு வந்து தண்ணி விட்டுருச்சு. நல்லா மசாலாவும் காளானும் வந்து நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வந்து நல்லா வணங்கிடுச்சுன்னா கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி வந்து காளான் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணோம்னா நம்ம கிரேவியில் வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயில் தென்படும். அப்போ வந்து நல்லாயிருக்கும், கிரேவியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா கொதிக்கிற அளவுக்கு வந்து விட்டுறணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து ஹைலைட்டே வந்து இந்த கொத்தமல்லி தழை தான். இந்த கொத்தமல்லி தழையை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் ஆக்கிட்டு உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவி வந்து இறக்கி வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு கிரேவியை வந்து சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இந்த மெத்தடில் வந்து கிரேவி செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன்.